ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கியமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கியமாக இருக்கிறேன். என்னங்க இந்த மார்க்கெட்டு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. மேலேயும் போல கீழேயும் வரல. பிட்காயின் பார்த்தீங்கன்னா 57,500 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு தற்சமயம். ஒரு 2-3 நாளாகவே, ஒரு 2-3 மாதமாக மார்ச்லேருந்து மார்ச் ஏப்ரல் வரைக்கும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் மே ஜூனில் கொஞ்சம் டவுன் ஆக ஆரம்பிச்சது. தற்சமயம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நின்று போயிருக்கு, ஸ்டாண்ட் ஸ்டில்லாக நின்று போயிருக்கு, ஒன்றும் மூமெண்ட் இல்லாமல் நின்று போயிருக்கு. இது மாதிரி இன்னும் எத்தனை நாள் இருக்க போகுது என்னன்னு பார்த்தா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஒருவேளை ஆகஸ்ட் மாதத்துலையாவது கொஞ்சம் நல்லா ஏறி நமக்கு ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே ஏறினா, ஆல்ட் காயின்ஸு மெமி காயின்ஸ் எல்லாமே ஏறினா நல்லா இருக்கும்னு என்னுடைய ஒப்பீனியன்னு. கண்டிப்பாக ஆகஸ்ட் செப்டம்பரில் திருப்பியும் மார்க்கெட் நல்லா ரிவைவ் ஆகும், மேலே போகும். இதுக்கு ஒரு ரீசன் இருக்கிறது என்ன எனக்கு தெரிஞ்சு, அமெரிக்காவில் எலெக்ஷன்ஸ், ஜெனரல் எலெக்ஷன்ஸ் நடக்குது. அது நவம்பரில் இப்போ கேம்பெயினிங் நடக்குது. நவம்பரில் ரிசல்ட்ஸ் வரும். அப்போ வரைக்கும் மார்க்கெட் இப்படியே இருக்குமா என்னன்றது புரியல. இப்போ பார்த்தா ஆல்ட் காயின்ஸு மெமி காயின்ஸ் எல்லாமே நல்ல வாங்குற ப்ரைஸில் இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 50-60% டவுனில் இருக்கு மார்க்கெட்டு. அவ்வளோ டவுனில் இருக்கிறப்ப மார்க்கெட்டு கண்டிப்பாக யாருக்காவது ஆசை வரும், வாங்கலாமான்னு. வாங்கிக்கலாம், இந்த விலையில் வாங்கிக்கலாம். கொஞ்சம் டவுன் வந்ததுன்னா கூட வாங்கிக்கலாம். ஏன்னா நான் என் ஒப்பீனியன் நான் சொல்கிறது, ட்ரேடிங் பண்ணிக்கோங்க. ஸ்பாட்டில் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் இந்த மாதம் அடுத்த மாதம் வரைக்கும் கொஞ்சம் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு லாங் டர்முக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க கூட வாங்கி வச்சுக்கலாம். லாங் டர்ம்னால அவங்களுக்கு எப்போ ஏறினாலும் பரவாயில்ல அப்படின்று வச்சுக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ மாத்திரம் டோட்டல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் இருக்குது. பிட்காயின், எத்தீரியம், சொலானா, இந்த காயின்ஸ் எல்லாமே நல்ல பையிங் ப்ரைஸில் இருக்குது. கண்டிப்பாக மார்க்கெட் ஒரு பம்ப் வரணும். பிட்காயின் $57,500 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. $60,000 தாண்டி மேலே போச்சுன்னா ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸு $63,000 $64,000 வந்ததுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓஹோன்னு மேலே போயிடாது. மார்க்கெட் கொஞ்சம் டைம் பிடிக்கும் மேலே போகிறதுக்கு. பிட்காயின் $70,000 ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணணும். அது ஆகஸ்ட் மாதத்தில் டச் பண்ணுதா இல்லை இன்னும் ஃபர்தராக டிலே ஆகுமா என்னன்னு தெரியல. பார்க்கணும் எப்படி இருக்கும்னு. நேற்று முந்தா நேற்று ஃபெடரல் சேர்மன், அமெரிக்காவில் சென்ட்ரல் பேங்க் ஃபெடரல் சேர்மன் அவரை டெஸ்ட்மனி பண்ணாங்க. அங்கே செனேட்டில், காங்கிரஸில் டெஸ்ட்மனி பண்ணி அவரை கேட்டிருக்காங்க, ஏன் இன்னும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு கட் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, இன்னும் அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் குறையல, கண்டிப்பாக இன்ஃப்ளேஷன் குறைஞ்சதுன்னா நான் குறைப்பேன், ரெடியூஸ் பண்ணிட்டு வருவேன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு, ஆனால் அர்ஜென்ட் பண்ணிட்டு பண்ண மாட்டேன் அப்படின்னு கிளியராக சொல்லிட்டாரு. அது ஒரு கொஞ்சம் பாதிப்பு தான் நமக்கு. அவர் சொல்கிறபடி பார்த்தாக்கா 24ல் ஒரு ரேட் கட் இருக்கும், 25ல் தான் இருக்கும் அப்படின்றாரு. ஏன்னா அவருக்கு மெயின் ப்ராப்ளம் இன்ஃப்ளேஷன் இன்னும் குறையணும் அப்படின்னு பார்க்குறாரு. பையிங், பர்ச்சேசிங், கன்சூமர் பர்ச்சேசிங்கு இன்னும் அதிகம் ஆகணும். க்ரூட் ஆயில் ஒன்று ரேட் ஏறுது,
இது இல்லாமல் கொஞ்சம் உக்ரைன் ரஷ்யா வார் ஒன்று தீவிரமாக இருக்கு. அப்புறம் இஸ்ரேல் காசா கான்ஃப்ளிக்ட் ஒன்று கொஞ்சம் பயங்கரமாக பாதிப்பு வருது. ஏன்னா இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டால் நமக்கு எந்த இஷ்யூ வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் ஆகட்டும், ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸ் மேலே கண்டிப்பாக இம்பேக்ட் ஆகும். இது இல்லாமல் யூரோப் கண்ட்ரீஸில் நிறைய கண்ட்ரீஸில் ஜெனரல் எலெக்ஷன்ஸ் நடக்குது. அதால் கூட கொஞ்சம் எஃபெக்ட் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நம்ம ஃப்ரான்ஸில் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணாங்க, அதாகி போச்சு. அது கொஞ்சம் நெகட்டிவ் ரிசல்ட் தான் வந்தது, அவங்க எதிர்பார்த்த மாதிரி வரல. இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் நம்ம ஜெர்மன் கவர்மெண்ட் பற்றி உங்களுக்கு விவரமாக சொல்லியிருக்கிறேன். அவங்கக்கிட்ட தற்சமயம் $1 பில்லியன் ஒர்த் ஆஃப் பிட்காயின்ஸ் இருக்கு. அதில் லாஸ்ட் 24 ஹவர்ஸில் $276 மில்லியன் ஒர்த் ஆஃப் காயின்ஸை விற்க அனுப்பிச்சிருக்காங்க எக்ஸ்சேஞ்சுக்கு. ஸோ அது விற்றாக்க ஏதாவது பாதிப்பு வருமா நம்ம மார்க்கெட்டுக்கு அப்படின்னு பார்க்கணும். இது வரைக்கும் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒன்றும் அவ்வளோ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன்றும் மார்க்கெட் ஒன்றும் கிராஷ் ஆகி கீழே போயிடாது. கண்டிப்பாக புல்ரன் வரும். கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி, ஏன்னா மார்க்கெட் பார்க்கணுன்னாவே வெறுப்பாக இருக்குது. என்னடா இது, ஏதோ நமக்கு இருக்கிற காசில் கொஞ்சம் சம்பாதிச்சுக்கலாம் இன்வெஸ்ட் பண்ணி அப்படின்னு பார்த்தாக்கா அது வந்து நாளுக்கு நாள் ஒன்றும் இல்லாமல் படுத்துக்கிட்டு இருக்கு. மார்க்கெட் அப்படியே நிற்குது, படுத்துக்கின்னு இருக்கிறது இல்லை, நிற்குது. $70,000 $50,000 நடுவில் நிற்குது. கொஞ்சம் மேலே வந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் நமக்கெல்லாம். மார்க்கெட்டு ஆல்ட் காயின்ஸு மெமி காயின்ஸ் எல்லாமே ஏறுனா கொஞ்சம் நல்லா இருக்கும். எதுக்கு ஆல்ட் காயின்ஸு இவ்வளோ டவுன் ஆச்சுன்னு ஒன்றும் புரியல. ஆல்ட் காயின்ஸு மெமி காயின்ஸு ரொம்ப டவுனில் இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கங்க. இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறதா இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கிரிப்டோ கரன்சி வந்து ஃப்யூச்சரில் நல்ல எசெட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கி வைக்கிறதுக்கு மாத்திரம் நல்ல அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. நல்ல காயின்ஸ் செலக்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருஷ கடைசியிலையோ அடுத்த வருஷம் 2026 நல்லா இருக்கும் மார்க்கெட்டு. கண்டிப்பாக இதெல்லாம் ஏறும், நல்ல ப்ராஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஷிபா காயினுக்கு வந்தாக்கா, ஷிபா காயின் வந்து 24 மணி நேரம் லோ பார்த்தீங்கன்னா 1300 சீரியஸு காயின் DCXல வந்தது. அதுக்கப்புறம் 24 ஹவர்ஸ் ஹை பார்த்தீங்கன்னா 1500 சீரியஸ் கிட்ட வந்தது. அதுக்கு மேலே போல கொஞ்சம் பெட்டர், இதுக்கு முன்னாடியோட பெட்டர், கொஞ்சம் 100-200 பாயிண்ட் மூமெண்ட் வந்தது. அந்த மூமெண்ட்டை என் சஜஷன் என்னன்னா, ஸ்பாட்டில் கொஞ்சம் ட்ரேடிங் பண்ணிக்கோங்க. ட்ரேடிங் பண்ணிக்கிட்டா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு மாத காலம் வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லாமல் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். ஆனால் ஃப்யூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க கொஞ்சம் பத்திரமா பார்த்து ட்ரேடிங் பண்ணிக்கோங்க. ஏன்னா மார்க்கெட் எப்போ ட்விஸ்ட் ஆகும், எந்த பக்கம் ட்விஸ்ட் ஆகும்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதால் ஃப்யூச்சர்ஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் பத்திரமா பார்த்து பண்ணிக்கிறது நல்லதுன்னு என் பர்சனல் ஒப்பீனியன். இது இல்லாமல் சில முக்கியமான காயின்ஸ் எல்லாம் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் அமெரிக்காவில் ட்ரம்ப் ஒரு கேம்பெயினில் சொல்லியிருக்காரு,
நான் பிரசிடென்ட் ஆனா, அவர் பிரசிடென்ட் ஆனா கண்டிப்பா நான் கிரிப்டோ கரன்சியை சப்போர்ட் பண்ணுவேன், அது ரெகுலரைஸ் பண்ணிடுறேன் அப்படின்றாரு. அவர் அமெரிக்காவில் ரெகுலரைஸ் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆல் ஓவர் வேர்ல்டு எல்லா கண்ட்ரிஸும் ரெகுலரைஸ் பண்ணிடுவோம். ஸோ பிட்காயின் கண்டிப்பாக 2025 வந்த எக்ஸ்பர்ட் சொல்றது $1,00,000 மேலேயே ஏறும் அப்படின்றாங்க. தற்சமயம் இருக்கிற $57,500 இன்னொரு $50,000 மேலே போகும் 25 பிகினிங்ல அப்படின்றாங்க. பிட்காயின், எத்தீரியம், சொலானா இந்த மாதிரி லைட் காயின், எல்டிசி இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் வாங்குறவங்க தைரியமா வாங்கிக்கலாம். இதோட இன்னும் கீழே போயிடாது, கீழே போகாது. மார்க்கெட் ஆல்ரெடி சரிஞ்சிருக்கு, கிட்டத்தட்ட 60 to 70% சரிஞ்சிருக்கு மார்க்கெட்டு. பார்த்துக்கோங்க, ஏறும், கண்டிப்பா மார்க்கெட் மேலே ஏறும், நல்ல லாபங்கள் கிடைக்கும், பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நான் சில இம்பார்ட்டன்ட் காயின்ஸ் சொல்றேன், பார்த்துக்கோங்க. எம்டிஎக்ஸ்னு ஒரு காயின் இருக்கு, அது பாருங்க. நீங்க அது ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ட்ரேடிங் பண்ணிக்கலாம் அதுல. அதுக்கப்புறம் ஆடா நேற்று பார்த்தீங்கன்னா 33 ரூபாய்க்கு போய் இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா 35 ரூபாய்க்கு வந்தது. என்ன ₹1 ₹2 கிடைச்சா கூட ட்ரேடிங் பண்ணிக்கலாம் ஸ்பாட்ல, அந்த மாதிரி தான் பண்ணிக்கணும், வேற வழி கிடையாது. லாங் டர்மோட கொஞ்சம் லாபம் கிடைச்சா கூட ப்ராஃபிட் புக் பண்ணி காசு சேர்த்துக்க வேண்டியது தான் கொஞ்சம். அதே மாதிரி மேட்டிக் கூட 43 ரூபாய் இருந்தது, 47 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு. 46 ரூபாய் 47 ரூபாய்ல தற்சமயம் ட்ரேடிங் நடக்குது, அது ஒன்று பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டாஜ் காயின் $9.50 இருக்கு, கண்டிப்பா வாங்கலாம். டாஜ் காயின் அருமையான காயின், கண்டிப்பா அது மேல போகும், வாங்கி வச்சுக்கலாம். அப்புறம் காலா காயின் $2 கீழே வந்திருக்கு, வாங்குறவங்க கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. நல்ல காயின் அது, காலா காயின் கண்டிப்பா மேல போகும். ஆர்பிட்ரம் ஒன்று, ஏஆர்பி ஒன்று பார்த்துக்கோங்க, அதுவும் கொஞ்சம் லோல தான் இருக்கு, 73 ரூபாவோ என்னமோ இருக்கு. கண்டிப்பா அது ஏற ஆரம்பிச்சதுன்னா கிரிகிரி $100 மேல போகும், பார்த்துக்கிட்டு இதெல்லாம் ட்ரேடிங் பண்ணிக்க வேண்டியதுதான், வேற வழியே கிடையாது. தற்சமயம் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறவங்க பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்ப இருக்கிற காயின்ஸ் எல்லாமே ஸ்டேபிள் காயின்ஸ், மெமி காயின்ஸ் எல்லாமே டவுன்ல தான் இருக்கு. கண்டிப்பா இப்போ வாங்கி போட்டீங்கன்னா, தைரியமா பண்ணி வாங்கி போட்டீங்கன்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல உங்களுக்கு நல்ல காசு கிடைக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஷிபா இனு காயினுக்கு வந்தாக்கா ஒரு நல்ல பம்ப் எடுத்ததுன்னா கிட்டத்தட்ட இங்க இருந்து தற்சமயம் இருக்கிற பிரைஸோட 2000 சீரியஸ் தாண்டிடுச்சுன்னா கிரிகிரின்னு ஏறும், கொஞ்சம் நல்ல பிரைஸுக்கு போகும். ஆனா ஓவரால் மார்க்கெட் பார்த்தாக்கா நான் நினைக்கிறது ஆகஸ்ட் மாசத்துல கூட கொஞ்சம் இப்படிதான் இருக்கும் மார்க்கெட்டு. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்ல தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகும் மார்க்கெட்டு. இல்லை நவம்பர்ல அமெரிக்காவில் ஜெனரல் எலெக்ஷன்ஸ் முடிஞ்சு பிரசிடென்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் ட்ரம்ப் வந்துட்டாருன்னா நமக்கு ஒன்றும் பயம் கிடையாது, மார்க்கெட் நல்லா ஏறும், நல்லா பாசிட்டிவா நல்லா ஏறும், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் பெப்பி காயின் ஒன்று லோல இருக்கு, ஃப்ளாக்கி ஒன்று லோல இருக்கு, அப்புறம் பாங்க் ஒன்று லோல இருக்கு, பார்த்துக்கோங்க. பாங்க் காயின் கூட நல்ல காயின் தான், இதெல்லாம் இப்போ தற்சமயம் நல்ல லோல இருக்கு. அப்புறம் புக் ஆஃப் மெமி கூட டவுன்ல இருக்கு, அதுவும் பார்த்துக்கோங்க. இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் நல்ல காயின்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், தைரியமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், ஹோல்ட் பண்ணலாம். ஹோல்ட் பண்றவங்க தைரியமா ஹோல்ட் பண்ணுங்க. மார்க்கெட் ஒன்றும் கிராஷ் ஆகிற மாதிரி தெரியல. பார்த்தாக்கா கொஞ்சம் பிட்காயின் கொஞ்சம் டவுன் வந்தா $55,000 வரைக்கும் வரலாம். மேலே போச்சுன்னா முதல்ல $60,000 ரெசிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ணும், அது கிராஸ் பண்ணி
$64,000 போச்சுன்னா அங்கிருந்து ஒண்ணுமே மேலே தூக்கி மேலே போயிடும். இந்த மாசம் நடக்குமா அடுத்த மாசம் நடக்குமான்றது யாராலும் சொல்ல முடியல. எக்ஸ்பர்ட்ஸுக்கு கூட ஒண்ணுமே புரியல ஏன் மார்க்கெட்டு இந்த மாதிரி நடக்குதுன்னு. ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வால்யூம்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு, நல்ல வால்யூம்ஸ் ட்ரேட் பண்றாங்க. ஆனாலும் விலை ஏற மாட்டேங்குது. அது ஒருவேளை ஏதாவது எக்ஸ்சேஞ்சுக்காரங்க மேனிப்புலேஷன் பண்றாங்களா என்னன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இதுல ஏதோ நமக்கு என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிற பணத்துல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி நல்லா சம்பாதிக்கலாம்னா மார்க்கெட் இப்படி இருக்கு. பார்க்கலாம் எத்தனை நாள் தான் மார்க்கெட் இப்படி இருக்க போகுதுன்னு. கண்டிப்பா ஆகஸ்ட்ல ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது, ஆகஸ்ட் செப்டம்பர்ல. அதுக்காக முன்கூட்டியே இப்போ இருக்கிற லோ பிரைஸ்ல நல்ல காயின்ஸை பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நாட்டுன்னு ஒரு காயின் இருக்கு, அது கூட நல்ல காயின் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்க, நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.